இந்த வீடியோவில் நம்ம சமீப நாட்களில் ஏற்ற இறக்கத்தில் இருக்கக்கூடிய செக்டாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஏற்றத்தில் இருக்கக்கூடிய செக்டார் அப்படின்னா அது கெமிக்கல் செக்டார். கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஏற்றத்தில் இருந்து ஒரு சரிவை சந்தித்து மீண்டும் ஒரு ஏற்றத்தில் இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த செக்டாரை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேட்டா ஸ்டோரேஜும் அதை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் கம்பெனிஸும் தான். சமீப நாட்களாக இந்த டேட்டா ஸ்டோரேஜ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் டேட்டா ஸ்டோரேஜ் சம்மந்தப்பட்ட பிசினஸ் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கும்னு சொல்லி அனலிஸ்ட்லாம் கணிச்சிருக்காங்க. நீங்களும் இந்த செக்டாரை பற்றி அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்து இறக்கமடைஞ்ச ஒரு செக்டாரை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். கவர்மெண்ட் செக்டார் பேங்க் ஸ்டாக்ஸ் தான். கடந்த சில வருடங்களா பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தில் இருந்த கவர்மெண்ட் செக்டார் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரீசெண்ட் டேஸ்ல ஒரு சிறிய இறக்கத்தில் இருக்குது. இந்த வீடியோ மூலியமா நீங்க எந்த செக்டார் ஏற்றமடைஞ்சிருக்கு இறக்கமடைஞ்சிருக்குன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதை வச்சு நீங்க உங்களுடைய முதலீடுகளை சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுங்க.